புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகாவுக்கு உட்பட்ட ராக்கத்தான்பட்டியை சேர்ந்தவர்கள் மாமுண்டி சாந்தி தம்பதியர். இவர்களது மகன் ஆதேஷ் என்பவருக்கு சிறு வயதிலேயே காது குத்துவதற்கு ஏற்பாடு செய்து பின்னர் சில பல காரணங்களால் கைவிடப்பட்டது. வருடங்களும் உருண்டோடிய நிலையில் சிறுவனுக்கு காது குத்தி விழா எடுக்க வேண்டுமென அவரது தாய்மாமன்கள் ராப்பூசலை சேர்ந்த பாரதி மற்றும் செங்குட்டுவன் ஆகியோர் திட்டமிட்டனர். ஜல்லிக்கட்டு போட்டியின் போது வர்ணனையாளராக இருந்து வந்த செங்குட்டுவன் தனது தங்கை மகனுக்கு பிரம்மாண்ட விழா எடுத்து கொண்டாட வேண்டுமென சகோதரன் பாரதியுடன் இணைந்து எடுத்த கூட்டு முயற்சிதான் இந்த விழா. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த காதணி விழாவில் ஊரே கண்டு வியக்கும் வகையில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. விழா நடக்கும் திருமண மண்டபத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தே சகோதரர்களை வரவேற்பதற்கு சாந்தி குடும்பத்தினர் சார்பில் ஆர்ச்சுகள் அமைத்து இருபுறமும் பேனர்கள் வைக்கப்பட்டன. பட்டாசுகள் வெடிக்க சீர்வரிசை கொண்டு வந்த தாய்மாமன்களுக்கு செண்டை மேளம் அடித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. யானைகள் குதிரைகள் நடனமாட அதன் முன்பு இளைஞர் ஒருவர் வடிவேலு போல வேடமிட்டு காண்போரை குஷிப்படுத்தினார். சகோதரி சாந்தியின் வீட்டிற்கு பாரதி மற்றும் செங்குட்டுவன் இணைந்து சீர்வரிசை பொருட்களை ஆள் வைத்து தூக்கி வருவதை விடுத்து லாரியில் வைத்து கொண்டு வர ஏற்பாடு செய்தனர். தங்கம், வெள்ளி உள்ளிட்ட நகைகளுடன் மா, பலா, வாழை உள்ளிட்ட பழங்கள், இனிப்புகள் போன்றவை லாரியில் எடுத்து வரப்பட்டு கூடவே நாட்டுப்பசு கன்று, ஆட்டுக்கிடாய், ஜல்லிக்கட்டு காளைகளும் சாலையில் அழைத்து வரப்பட்டன. இது தவிர காதணி விழாவில் சீர்வரிசை பொருட்களாக புதிய மோட்டார் சைக்கிள், பீரோ, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், LED டிவி இவற்றுடன் சில்வர், வெண்கல பாத்திரங்கள் என 500க்கும் மேற்பட்ட சீர்வரிசை பொருட்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் பாரம்பரிய முறைப்படி சீர்வரிசை கொண்டு வந்தது பெருமையாக இருந்ததாக குறிப்பிட்டார். நம்முடைய தமிழ் பாரம்பரிய முறைப்படி, நம்முடைய கலாச்சார முறைப்படி காதணி விழா என்பது உற்றார் உறவினர், குறிப்பாக தாய்மாமன் பெருமைப்படுத்தக்கூடிய விழா. குதிரையோடு, ஜல்லிக்கட்டு காளையோடு, பல்வேறு ஆயிரக்கணக்கான தட்டுகளோடு, சீரோடு சேர்த்து இந்த மண்ணினுடைய பெருமையை காக்கின்ற வகையில் பாரம்பரிய முறைப்படி இந்த செவிப்பொன் பூட்டுகின்ற காதணி விழா நடைபெற்றது. இது குறித்து சிறுவனின் தாயாரிடம் கேட்டபோது தனது திருமணத்தின் போது பெரிதாக சீர்வரிசை செய்ய முடியவில்லை என்றும் அதற்கு பதிலாக தனது சகோதரர்கள் மருமகனுக்கு சீர்வரிசை கொடுத்து தன்னை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியதாகவும் கூறினார். எனக்கு கல்யாணத்தில் எந்த சீர்வரிசையும் செய்யலைன்னு சொல்லி இப்போ நல்லா செஞ்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவங்களுக்கு இல்லை சொல்ல முடியாமல் எல்லாமே நல்ல வித்தியாசமாக செஞ்சுருக்காங்க. எனக்கு மனசுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும். குழந்தையாக இருந்தபோதே காதணி விழா நடத்துவது வழக்கம். ஆனால் சிறுவன் தோளுக்கு மேல் வளர்ந்த போதும் குழந்தையாய் கருதி காது குத்தி அழகு பார்த்ததுடன்
பிரம்மாண்டமான வகையில் சீர்வரிசை வழங்கிய தாய்மாமன்களின் இந்த முயற்சி புதுக்கோட்டை மக்களையே வியப்படைய வைத்துள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் முருகேசன்.